Good day, friends. Welcome to Just an Update. ஒவ்வொரு தொழில் நிறுவனம் வருஷம் அவங்க கார்களை அப்டேட் பண்ணிட்டே வருவாங்க. ஹேலஜன் லைட்ஸ்லேருந்து எல்இடி லைட்ஸ்க்கு எல்லா கார் நிறுவனமும் மாறின மாதிரி ஆட்டோனமஸ் டிரைவிங் வெஹிக்கிளில் எல்லா நிறுவனங்களும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் போக ஐசி இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எல்லா கார் நிறுவனமே ஓவராலாக ஸ்விட்ச் ஓவர் பண்ண மாதிரி பல மாற்றங்களை பார்க்கலாம். அதே வரிசையில் 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி 4.0 இன்டர்நெட்டை பயன்படுத்தி பலவிதமான தொழில்நுட்பங்களை கார் இண்டஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்திங்கன்னா, கார் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேர் போல் ஆக்ட் ஆகும். குறிப்பாக சொல்ல போனால், நம்ம கார் நடுவில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷனை டிரெக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய டீலர் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்ரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரில் என்ன ப்ராப்ளமோ அதை டயக்னோஸ் பண்ணி இமீடியட்டாக ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டாந்து இந்த பிரேக் டவுன் ஆன வெஹிக்கிளில் சர்வீஸ் பண்ணி உடனே ரிப்பேர் பண்ணி வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும், கார் கம்பெனிகள் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி, அதாவது இந்த ஐஓடி டெக்னாலஜியை பயன்படுத்தி பல நெகட்டிவான விஷயங்கள்லேயும் ஈடுபட்டு வராங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் செக்டாரில் பொறுத்தவரை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லாத ஒரு காரணம் இந்த மாதிரி நிறுவனங்களை எல்லை மீறி போக வைக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஐஓடி பயன்படுத்தி கார் நிறுவனங்கள்லாம் ஒரு டிரைவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத மீறி டிரைவரனுடைய பல டேட்டா கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சு ப்ரீமியம் ரேட்ஸ் எல்லாம் வருஷம் குறைக்கிறதுக்கு பதிலாக அதிகம் பண்ணுறதாகட்டும் சரி, கார் நிறுவனங்கள் வாரண்டி கிளைமை டிசேபிள் பண்ணி வைக்கிறதாகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பல லாபங்களை சம்பாதிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, அமெரிக்காவில் டொயோட்டா கரோலாவுடைய எலக்ட்ரிக் வேர்ஷனை பிரையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஹைவேல ஒரு வாட்டி ஓட்டிகிட்டு போகும்பொழுது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டும் பொழுதே காரினுடைய பேட்டரியிலேருந்து தீ பற்றி எரிய ஆரம்பிக்கிறது கவனிக்கிறாரு. இவர் வண்டியை விட்டு உடனே இறங்கி தீயை அணைக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப் எடுக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல, கார் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருது. இது சம்மந்தமாக டொயோட்டா நிறுவனத்துக்கு அவர் கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் அந்த நிறுவனமும் இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் வாரண்டி கிளைம் இருந்தாலும் இவருக்கு அந்த கிளைம் கிடைக்கல. அது ஏன் அப்படின்னு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது. இவருடைய டேட்டாவை டொயோட்டா நிறுவனம் இதை எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சேவ் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணி இவங்க இந்த ப்ராப்ளம் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு லூப் ஹோல் பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களுக்கு முன்னாடி இதே காரில் அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஸ்பீட் லிமிட்டை மீறி ஒரு சில நிமிடங்கள் அவர் ஓட்டியிருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அதை ஒரு காரணமாக சொல்லி சம்மந்தமே இல்லாத இந்த ஒரு பிரச்சனையோட கோத்துவிட்டு இவருக்கு வாரண்டி கிளைமை டிசேபிள் பண்ணிடுறாங்க. இது இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான தகவலாக போய் சேருது. இதே மாதிரி பல இடங்களில் இந்த மாதிரி நிறைய கார் ஓனர்ஸ்க்கு அவங்கவுங்க கார்களை வாரண்டி கிளைம் ஆகட்டும் சரி, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகட்டும் சரி பண்ண முடியாமல் நிறைய இடங்களில் போய் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு 65 வயது முதியவர் ஒருத்தர் யூஎஸில் இதே மாதிரி ஒரு ஷெவர்லே காரை அவர் டிரைவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் அடுத்த வருஷம் அந்த ஷெவர்லே காருக்குனுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமை கட்ட போகும்போது இந்த காரனுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை அதிகம் பண்ணி கட்டுறதா தான் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. இவர் ஏன்னு போய் கேட்டதுக்கு அவங்க இவர்கிட்ட ஹார்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க, வேகமாக ஓட்டியிருக்காங்கன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவருடைய இன்சூரன்ஸ் கிளைமை அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவர் கார் அந்தளவுக்கு வேகமாக ஓட்டாட்டியும் பொறுமையாக ஓட்டுற ஒரு ஆளாக இருந்தாலும் இங்கேயோ ஒரு சில இடங்களில் நடக்கிற சின்ன சின்ன ஒரு ஹார்ட் பிரேக்கிங், ஷார்ப்பாக டேர்ன் அடிக்கிறது, சடன் பிரேக் எடுத்துறது, இதையெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரணங்களை எடுத்து இவங்க வண்டி ஓட்டுறவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்கை குறைச்சி இவங்க இன்சூரன்ஸினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் யூஎஸில் வச்சு இதே மாதிரி ஒரு நபர் சூப்பர் காரை ரேஸ் ட்ராக்கில் போய் வண்டி ஓட்டியிருக்காரு. அவருக்கும் இதே மாதிரி கதி தான் இருக்குது. அவருடைய வண்டி அவர் வண்டி வேகமாக ஓட்டுற டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டைரெக்டாக விற்றுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியமை கொடுக்கறதுக்கே ரெனியூ பண்ணுறதுக்கே தடை விதிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வழியாக அவர் ஒரு 7வது 8வது கம்பெனியில் போய் இன்சூரன்ஸ்க்கு டபுள் தி அமௌண்ட் பேமெண்ட் கட்டி அவர் இன்சூரன்ஸை ஃபைனலாக கட்டியிருக்காரு. இத்தனைக்கு இவர் சேஃபாக தான் வண்டி ஓட்டியிருக்காரு. அதுவும் ஒரு ரேஸ் ட்ராக்கில்
சூப்பர் கார் எடுத்துகிட்டு போய் ஓட்டியிருக்காரு. ஒரு நார்மலான டிராஃபிக் ரோட்லேயோ ஒரு சிட்டிக்குள்ளேயோ ஒரு ஹைவேலையோ ஓட்ட கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டிரைவரனுடைய டேட்டா கலெக்ஷனை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மனிப்புலேட் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ரீமியம் பே பண்ண விடாமல் பல ஏமாத்து வேலைகளை பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக லெக்ஸஸ் நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா கலெக்ஷன் ஏஜென்சி வந்து பல கார் நிறுவனங்கள், குறிப்பாக டொயோட்டா, நிசான், ஹுண்டாய், ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் கூட டைப் பண்ணி இவங்க இந்த மாதிரி டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி ஓனருடைய டேட்டாவை வந்து மனிப்புலேட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பிச்சி விட்டு கார் நிறுவனங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இவங்க நிறைய காசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தற்போதைக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஸ்பை பண்ணுறதாகட்டும் சரி, ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதாகட்டும் சரி, இதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக கிடையாது. அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்போ உலகத்தில் உள்ள எல்லா குளோபல் கார் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பல எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வந்து இண்டல்ஜ் ஆகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் அஃபெண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசன் நிறுவனம் தான். இவங்க தான் வந்து ஒரு டிரைவரனுடைய பயோமெட்ரிக் டேட்டா ஆகட்டும், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஒருத்தருனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லா டேட்டாவுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் லீஸ்ட் அஃபெண்டிங் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபுரு கம்பெனியை சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து காரினுடைய ஓடோமீட்டர்னுடைய ரீடிங்கை மட்டும்தான் வந்து அவங்க ஸ்பை பண்ணியிருக்காங்க. ஆனால் கார் நிறுவனங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கார் டிரைவரனுடைய வெல்பீயிங்காகவும் மிஸ்டேக் எங்கே எக்ஸாக்டாக நடந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டேட்டா வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு சொல்லி யூஸ்வலான காரணங்கள் தான் சொல்கிறாங்க. என்ன தான் இந்த மாதிரி காரணங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரு டிரைவரனுடைய ஒரு ஓனருடைய அதாவது கஸ்டமரனுடைய டேட்டாவை மனிப்புலேட் பண்ணி அதை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல காசு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இந்த டாபிக் சம்மந்தமாக ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல்கள் தெரியும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.